காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த ஜெய் மெயின்ஸ்லையும் சரி ஆர் ஐஎம்யூலும் சரி சிஎம்ஐலையும் சரி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றது now we are going to discuss, right? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி வந்து அதோட பாயிண்ட்ஸ், சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் we can recall. எப்போ நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அயோட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நமக்கு அயோட்டா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. வை அண்ட் வாட் இஸ் அயோட்டா? அயோட்டான்னா என்ன அப்படின்னா சம் இமேஜினரி பார்ட். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு -1 அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதுதான் அயோட்டா அப்படின்றது. ஏன் அயோட்டான்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் வருவோம். ஜென்ரல் கான்செப்டில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஃபார் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் we can find ஸ்கொயர் ரூட். கரெக்டுங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 2 எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1 பாயிண்ட் சம்திங் 414, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இதோட வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என்ன அதோட வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன அதோட வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கு வந்து we will have a value. அதே வந்து நெகட்டிவ் நம்பர்ஸில் போகும்போது when ஸ்கொயர் ரூட் ஃபார் த நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னும் போது தான் சம் ஒரு இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஒரு அயோட்டான்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஐ ஸ்கொயர் ஈக்குவலன் டு வாட் -1ன்றது. ஸோ ஹவு தே இம்ப்ளிமெண்டட் தீஸ் ஆல் தி திங்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். -3ஓட ஸ்கொயர் ரூட் வேணும் நமக்கு. -3ஓட ஸ்கொயர் ரூட் வேணும்னா they assumed as -1ன்றது ஐ ஸ்கொயராக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, அப்போ அது 3. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் இன்ட்டு 3 என்ன, ஐ இன்ட்டு √3. ஸோ வென் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஹேஸ் ஜென்ரேட்டட்னா வென் ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்ததுன்னா அப்போ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது தான். இது சிம்பிளாக ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பரோட அதிகமாக இருக்கிறது என்ன, ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்ன, இன்டிஜர்ஸ். கரெக்டுங்களா? இந்த இன்டிஜர்ஸோட அதிகமாக இருக்கிறது என்ன, ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் கம்பைன் பண்ணோன்னா தட்ஸ் கால் ரியல் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? இப்போ ரியல் நம்பர்ஸோட அதிகமாக இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது என்ன, அதுதான் இமேஜினரி நம்பர். அதுதான் நம்ம இங்கே சொல்ல போகிறது வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ரியல் பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணோன்னா தட் இஸ் கால் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? வாட் வி கால் இட் ஆஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Z. ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்றது Z1 Z2 எப்படி மேலும் டிஃபைன் பண்ணணும், அது நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ Z இஸ் ஈக்குவலன் டு X ப்ளஸ் IY. Z equivalent to X plus IY is a complex number. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் we can recall அப்படின்னு பார்க்கும்போது இந்த Xன்றது என்ன, that is called real part. Similarly Y மட்டும் எடுக்கணும், don't take I. Y என்றது என்ன, that is called imaginary part of Z. Real part of Z equal to what, X. Imaginary part of Z equal to Y. Don't take I. Imaginary part in the complex number Z ன்னா Y தான் சொல்லணும். Don't called as IY அப்படின்றது. ரியல் பார்ட் என்ன ஆகும், எக்ஸ்ன்றது ஆகும். இமேஜினரி பார்ட்ன்றது Y ஆகும். ரைட்டுங்களா? இப்போ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது Zன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சிமிலர்லி மோர் தென் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துட்டோன்னா தட் மீன்ஸ் வாட், Z1 Z2 Z3 and so on. இது எல்லாமே வந்து சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே வந்து அகைன் இட்ஸ் ஃபார்ம் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ 2 or more காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஃபைனலாக ரிசல்ட் என்ன இருக்கும், அகைன் இட்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது தான். ரைட்? அப்புறம் இதில் வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா
காஞ்சுகேட் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீகால் பண்ண போகிறோம்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சுகேட் காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் ஏ காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம Z எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்றது. அப்போ அதோட காஞ்சுகேட், அதோட ரெப்ரசன்டேஷன் என்ன, Z பார். Z பார்ன்றது தான் காஞ்சுகேட் ஆஃப் எ Z which is equal to what, x minus IY. அப்படின்னா இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ரிசல்ட் என்ன வருமோ அதுதான் காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது. ரைட். இப்போது இந்த காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது ரைட்டுங்களா அப்படின்னு பார்க்கும்போது தட் மீன்ஸ் Z1 ப்ளஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், Z1 ப்ளஸ் Z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதுக்கு வந்து Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், Z1 பார் ப்ளஸ் Z2 பார் வரும். அதே மாதிரி Z1 மைனஸ் Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு என்ன வரும், Z1 பார் மைனஸ் Z2 பார். சிமிலர்லி ப்ராடக்டில் ரைட்டுங்களா Z1 பார் Z1 இன்ட்டு Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு என்ன வரும், Z1 பார் இன்ட்டு Z2 பார் ரைட்டுங்களா. இதே மாதிரி டிவிஷனில் அப்ளை பண்ணாலும் வரும். ஸோ 2 or 3 மோர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஹோல் ஆட் பண்ணிட்டு காஞ்சுகேட் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக காஞ்சுகேட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இல்லை ஆட் பண்ணாலும் ரிசல்ட் என்ன வரும், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அப்படின்றது தான். ரைட். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக இங்கே கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து மாடுலஸ் பேஸ் பண்ணிட்டு கொஷினு, ஆர்குமெண்ட்டு பேஸ் பண்ணிட்டு கொஷினு, அப்புறம் ஆர்கான் பிளேனில் சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது பேஸ் பண்ணிட்டு தான் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றது தான். ரைட். ஸோ அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து சில கொஷின்ஸ் சிம்பிளாக இருக்கும், சில கொஷின்ஸ்ன்றது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் தவிர எல்லாமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. ரைட். ரிமெம்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட்டில் வருவோம். ரைட். இப்போ இந்த பாயிண்ட் முடிச்ச பிறகு மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட், மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் எங்கே வரும்னா அதுதான் ஆர்கான் பிளேனில் வரும் ரைட்டுங்களா. ஸோ வாட் இஸ் மாடுலஸ் அப்படின்னா இன் ஆர்கான் பிளேன். ஸோ இன் 2 டைமென்ஷனல் XY பிளேனில் நம்ம வந்து இது எக்ஸ் ஆக்சஸ் இது Y ஆக்சஸாக சொல்லுவோம். பட் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் என்ன, இது வந்து ரியல் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பாயிண்ட்ன்றது ஆரிஜின் ஆகும். ஸ்டார்டிங் இன்டர்செக்ஷன் ஆஃப் ரியல் ஆக்சஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சஸ் அட் ஆரிஜின். இப்போது ஒரு பாயிண்ட் எடுப்போம். ஒரு பாயிண்ட் என்ன, அதுதான் எக்ஸ் காமா Y. இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அதுதான் Z. காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z ஈக்குவல் டு வாட், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். இது நமக்கு பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் என்ன, ரியல் ஆக்சஸில் வந்து எக்ஸ் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது, இமேஜினரி ஆக்சஸில் வந்து Y யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா Z ஆஃப் எக்ஸ் காமா Yன்றது மாடுலஸ் என்னன்னா ஆரிஜின்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுதான் மாடுலஸ் ஆஃப் Z. மாடுலஸ் ஆஃப் Zனா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது தான் மாடுலஸ். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவலன்ட் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் Z எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ன்றது தான் மாடுலஸ். இதுதான் நமக்கு வந்து மாடுலஸ். நெக்ஸ்ட் இந்த ஆர்குமெண்ட் என்னென்னா, ஆர்குமெண்ட்டுக்கு அனதர் நேம் என்ன, ஆம்ப்ளிடியூட் ஆர் இன்க்ளினேஷன், அதுவும் எடுத்துக்கலாம், ஆங்கிள். ரைட். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்ன்றது ரியல் ஆக்சஸோட மேக்கிங் ஆங்கிள் தான் தீட்டா, அதுதான் ஆர்குமெண்ட். அப்போது இந்த கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு என்ன நமக்கு, அதுதான் டிஸ்டன்ஸ் ஆர் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் Z, ஆர்குமெண்ட் ஆஃப் Z என்ன, அதுதான் தீட்டா. இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஆர் ஈக்குவலன்ட் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு என்ன, இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது ரைட்டுங்களா. செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்னா அது டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் அசூமிங் தட் Z lies in the first quadrant, then its argument equal to what, tan inverse of imaginary part divisible by real part. So modulus of Z equal to என்ன, 6. argument of Z equal to என்ன, அதுதான் தீட்டான்றது. தீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், tan inverse of y by
எக்ஸ்ன்றது தான். ரைட்? இப்போ இதில் ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வர ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது அப்ளை பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் வாட்? Z1 Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துங்க. Z1 and Z2 are two complex numbers. Then argument of Z1 into Z2 which is equal to what? Argument of Z1 plus argument of Z which is equal to what? Argument of Z1 Z2. Similarly, argument of Z1 by Z2 which is equivalent to argument of Z1 minus argument of Z2. அப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பாருக்கு என்ன வரும் அப்படின்றது பார்ப்போம். அதே வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் Z பார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y by x which is equal to என்ன நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அசம்ஷன் என்ன? தீட்டாவை எடுத்திருக்கோம். அப்போ அது என்ன வரும்? மைனஸ் தீட்டா. ஆர்குமெண்ட் ஆஃப் Z equal to தீட்டா மீன்ஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z பார் equal to என்ன வரும்? மைனஸ் தீட்டா வரும். இது வந்து ஆர்குமெண்ட்டில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் மாட்லஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரி தான் 2 or more காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அட் மீன்ஸ் வாட்? Z1 Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுப்போம் ஆர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போது மாட்லஸ் ஆஃப் Z1 into Z2 which is equal to என்ன? மாட்லஸ் ஆஃப் Z1 into மாட்லஸ் ஆஃப் Z2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாட்லஸ் ஆஃப் Z1 by Z2 இருந்ததுன்னா மாட்லஸ் ஆஃப் Z1 by modulus of Z2 எடுக்கலாம். இதுக்கு கண்டிஷன் என்ன? modulus of Z2 வந்து not equal to 0 வரும். ரைட்? மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். இதே மாதிரி modulus of Z1 Z2 Z3 இருந்ததுன்னா modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z3 நம்ம எடுத்துக்கலாம். அடிஷன் வரும்போது எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். தட் மீன்ஸ் வாட்? modulus of Z1 plus Z2 எப்பவுமே வந்து less than or equal to of modulus of Z1 plus modulus of Z2. Modulus of Z1 plus Z2 is less than or equal to mod Z1 plus mod Z2 இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி வந்து modulus of Z1 minus Z2 which is greater than or equivalent to modulus of mod Z1 minus mod Z2. Modulus of Z1 plus Z2 is less than or equal to modulus of Z1 plus modulus of Z2 ன்றது ஒரு பாயிண்ட். another point என்ன? modulus of Z1 minus Z2 is greater than or equal to modulus of mod Z1 minus mod Z2. நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா Z equivalent to என்ன? x plus iy. அதே மாதிரி Z bar equal to என்ன ஆகும்? x minus iy. இப்போ இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் மீன்ஸ் வாட்? Z into Z bar which is equal to what? x plus iy into x minus iy என்ன? that is x square plus y square. இது என்ன நமக்கு? modulus of z the whole square. remember z into z bar equal to என்ன? modulus of z square எடுத்துக்கலாம். அப்புறம் modulus of z is equivalent to modulus of z bar which is equal to modulus of minus z which is equal to modulus of minus z bar. எல்லாத்துக்கும் சேம் தான். இது எல்லாத்துக்கும் என்ன நமக்கு? root of x square plus y square. that means என்ன? real part square plus imaginary part square தான் வரும். அப்புறம் வேற என்ன பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்குன்னா if z is a unimodulus அப்படின்னு கேட்டாங்கன்னா if z is a unimodulus. unimodulus னா அது வந்து magnitude of 1 unit. so that we can represent as modulus of z equal to 1 எடுக்கலாம். if z is a unimodulus காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? அதோட மேக்னிடியூட் 1 அப்படின்றது அர்த்தம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா modulus of z equal to 1. இதுவே நம்ம வந்து ரியல் பார்ட் modulus of z டிஸ்டன்ஸ் மட்டும்தான். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது that means z is equivalent to cos theta plus I sin theta அப்படின்னு எடுக்கலாம். இதே தான் நமக்கு வந்து Euler's from e power I theta. so e power I theta equal to என்னன்னா cos theta plus I sin theta வா நம்ம எடுத்துக்கலாம். எப்போ when z is a unimodulus அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ரைட். அதுக்கப்புறம் இதில் வந்து unimodulus-னா அப்போ 1/z என்ன வரும்? 1/z equal to என்ன? cos theta minus I sin theta ஆகும் which is equal to என்ன? அதுதான் z bar. unimodulus-ல வந்து
z என்ன e power I thetaன்னா z bar equal to என்ன வரும், which is equal to e power minus I theta ஆகும். யூனி மாடுலஸ் என்ன மட்டும் தான் இதை அப்ளை பண்ணோம், ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆர் யூலர்ஸ் ஃபார்ம்ன்றது. சரிங்களா? போலார் ஃபார்ம்ன்றது ஒன்று இருக்கு. போலார் ஃபார்ம் என்ன? போலார் ஃபார்ம் z is equivalent to r into e power I theta. That means r into cos theta plus I sin theta. Cos theta plus I sin theta ன்றது தான் போலார் ஃபார்ம். இதில் நமக்கு ரியல் பார்ட் என்ன வரும், r into cos theta. இமேஜினரி பார்ட் என்ன வரும், r into sin theta. ஸோ போலார் ஃபார்ம் எப்போவுமே ரியல் பார்ட்ன்றது காஸ்டில் தான் இருக்கணும், இமேஜினரி பார்ட்ன்றது நமக்கு சைனில் தான் இருக்கணும். அது மேபி போலார் ஃபார்ம்லேயும் சரி ஆர் யூலர் ஃபார்ம்லேயும் சரி, ரியல் பார்ட் இஸ் ஆல்வேஸ் காஸ் அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் ஆல்வேஸ் சைனில் தான் இருக்கணுன்றது. ரைட்? இதுக்கப்புறம் டி மூவியர்ஸ் தியரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. டி மூவியர்ஸ் தியரம்ன்றது என்னென்னா z பவர் n. z என்ன, r இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ z பவர் n ஈக்குவல் டு என்ன வரும், r பவர் n இன்டூ காஸ் தீட்டா plus I sin theta whole to the power of n. இப்போ இங்கே தான் நம்ம வந்து டி மூவியர்ஸ் தியரம்ன்றது அப்ளை பண்ணுறோம். தட் மீன்ஸ் வாட், r பவர் n இன்டூ cos n theta plus I sin n theta. ரைட்? என்னன்றது என்ன, அது என்ன எது வேணாலும் இருக்கலாம். n belongs to நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ரேஷனல் நம்பராகவும் இருக்கிறது, இல்லைனா இரேஷனல் நம்பராகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்? ஸோ வாட் இஸ் த டி மூவியர்ஸ் தியரம்னா, இந்த யூலர்ஸ் ஃபார்மில் வந்து பவர் என்ன இருக்குமோ அது என்ன ஆகும், அதோட ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். ரைட்? தட் மீன்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் டு த பவர் ஆஃப் n ஈக்குவல் டு வாட், காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்றது தான் டி மூவியர்ஸ் தியரமோட இம்ப்ளிமெண்டேஷன். அப்படி அப்போ டி மூவியர்ஸ் தியரம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆர்குமெண்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ஆர்குமெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஜட்ன்றது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதோட ஆர்குமெண்ட்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். But always we cannot expect the complex number is lies in the first quadrant. It may be a second or third or fourth quadrant is also possible. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இல்லாம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்ப்போம். மாடுலஸ் என்னமோ சேம் தான். மாடுலஸ் என்ன, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான். அதே நம்ம வந்து ஆர்குமெண்ட்ன்றது நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்றது பார்ப்போம். ரைட்டுங்களா? சிம்பிளாக வந்து டயக்ராம்லேயே முடிச்சிடலாம். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இது, இருந்தாலும் சம் ரீகால். ரைட்? ஆர்குமெண்ட் என்றது தீட்டா ஈக்குவலன் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். இப்போ இதே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதோட ஆர்குமெண்ட் என்ன வரும், பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப், இங்கே நமக்கு இந்த பார்ட்டில் எது நெகட்டிவில் இருக்கும், எக்ஸ் தான் நெகட்டிவில் இருக்கும். தட் மீன்ஸ் வாட், ரியல் பார்ட் தான் நெகட்டிவில் இருக்கும். பட் நம்ம இங்கே எடுக்கிறது வந்து பாசிட்டிவில் தான் எடுக்கும். அப்படின்னா y எப்போவுமே அது பாசிட்டிவ் தான், டிவைசிபிள் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதோட ஆர்குமெண்ட். இப்போ அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை. ரைட்? இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதோட ஆர்குமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தீட்டா. அப்படின்னா இங்கே தீட்டா மைனஸ் பை, இங்கே என்ன வரும், பை மைனஸ் தீட்டான்றது வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா எது நெகட்டிவில் இருக்கும் நமக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட்லன்றது இமேஜினரி பார்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை, இங்கே ரியல் பார்ட் நமக்கு பாசிட்டிவ் தான், இங்கே நமக்கு ரியல் பார்ட்ன்றது பாசிட்டிவ் தான். இதுதான் நமக்கு ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல when complex number is lies in first quadrant, second quadrant, third quadrant or fourth quadrantல இருந்ததுன்னா. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா கியூபிக் ஈக்குவேஷன். ரைட்டா? கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும் ஃபிஃப்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும் அப்படியே வந்து nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன, கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி
cube roots of unity என்ன அதுதான் நமக்கு வந்து x cubed equal to 1 அப்படின்னு இருந்ததுன்னா x cube equivalent to 1 அப்படின்னு இருந்ததுன்னா இது நமக்கு இதுவே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் x cubed minus 1 equal to 0 அப்படின்னா x minus 1 into x square plus x plus 1 equivalent to 0. அப்போ 3 roots வரும். என்னென்ன ரூட்ஸ்னா x equal to 1 ஒன்று இருக்கும். இதில் omega and omega square. What is omega equivalent to? Minus 1 plus I into root 3 by 2 என்றது தான் omega. அப்போ omega square என்ன? omega square என்றது minus 1 minus I root 3 by 2. எப்பவுமே வந்து x square plus x plus 1 equal to 0 அப்படின்ட்டு இருந்ததுன்னா அப்போ அதோட ரூட்ஸ் என்ன கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியை எடுக்கணும். அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன ஒமேகா 1 ஒமேகா ஸ்கொயர் 1 ஏட்டா ஒமேகா எப்போவுமே 1 கிடையாது. ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஆல்சோ நாட் ஏ 1 தான். அப்போது அந்த ஒமேகான்றது எப்படி இருக்கும் -1 ப்ளஸ் ஐ ரூட் 3 by 2 ஒமேகா ஸ்கொயர்ன்றது -1 மைனஸ் ஐ ரூட் 3 by 2. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் we can recall first point என்ன ஒமேகா and ஒமேகா ஸ்கொயர் ஆர் கான்ஜுகேட் டு ஈச் அதர். ஒமேகான்றது ஒமேகா ஸ்கொயரோட கான்ஜுகேட்டு ஒமேகா ஸ்கொயர்ன்றது ஒமேகாவோட கான்ஜுகேட் அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னும் என்னென்ன பாயிண்ட்னா தட் மீன்ஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் சம் ஆஃப் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஈக்குவல் டு வாட் 0. அதே மாதிரி ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா 1 இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு என்ன வரும் omega cube that is equivalent to 1, right? Sum of cube roots of unity is 0. Product of cube roots of unity is 1. Still some more points we will have to discuss. That means omega square equivalent to we can apply 1 by omega. 1 by omega இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம் omega square we can replace. Similarly omega equal to what omega 1 by omega square. நமக்கு 1 by omega ஸ்கொயர் இருந்தேன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒமேகான்றது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 by omega ஸ்கொயர்ன்றது. ஸோ இது எல்லாமே எது பேஸ்மெண்ட் நமக்கு கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எல்லாமே வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பேஸ் பண்ணிட்டு தான். இதே மாதிரி கியூப் ரூட்ஸ் ஆஃப் மைனஸ் யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கியூப் ரூட்ஸ் ஆஃப் மைனஸ் யூனிட்டி என்ன எப்படி இருக்கும் தட் மீன்ஸ் வாட் எக்ஸ் கியூப்டு ப்ளஸ் 1 ஈக்குவலன்ட் டு 0. கியூப் ரூட்ஸ் ஆஃப் மைனஸ் யூனிட்டி அப்போ இதோட ரூட்ஸ் என்ன இருக்கும் -1 மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் ரூட் ஒமேகான்றது அதான் ரைட். கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் யூனிட்டியோட ரூட்ஸ்ன்றது -1 மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ரைட். இப்போ இதோட ஈக்குவலண்ட் ஃபார்முலா என்ன நமக்கு x + 1 இன்டூ x square minus x plus 1 equivalent to 0. That means x square minus x plus 1 equal to 0 அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ரூட்ஸ் எப்படி எடுக்கணும் 1 is minus omega another one is minus omega square ரைட். அப்போ இதில் sum of cube roots of minus unity அதுவும் 0 தான். ப்ராடக்ட் ஆஃப் cube roots of minus unity அது வந்து -1 வரும். எப்படி நமக்கு வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் ப்ராடக்ட்ன்றது 1 கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் யூனிட்டியில் வந்து அதோட ப்ராடக்ட்ன்றது நமக்கு -1 ஆகும். இதே மாதிரி 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 5th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி 6th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப் டு nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதில் எப்பவுமே வந்து சம் ஆஃப் ஆல் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் வந்து ரூட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணோன்னா 0 எல்லாமே ப்ராடக்ட் பண்ணோன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு 1. The product of nth roots equivalent to 1. The sum of nth roots equivalent to 0. ரைட்டுங்களா. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் ஒரு ஷார்ட் பீரியடில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ரைட். ஏன் நம்ம இதெல்லாம் நடத்துகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது we are going to use ரைட். இந்த பாயிண்ட் எல்லாம் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. வாட் இஸ் தட் பாயிண்ட்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆர்கான் டயக்ராமில் வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரைட். Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. Z1 ஒரு பாயிண்ட் Z2 ஒரு பாயிண்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Z2 minus Z1? What is the meaning of modulus of Z2 minus Z1 அண்ணா இந்த Z1 பாயிண்ட்டுக்கும் Z2 பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான்.
இப்போ Z1 பாயிண்ட் என்ன x1, y1 எடுப்போம். Z2 பாயிண்ட் என்ன x2, y2 எடுப்போம். அப்போது வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z1 அண்ணா விச் இஸ் ஈக்குவல் இன்டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So what is the modulus of Z2 minus Z1 அப்படின்னா Z1 பாயிண்ட்டுக்கும் Z2 பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் representing the modulus of Z2 minus Z1. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான் இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணோம் மாடுலஸ் பேஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸும் அப்புறம் வாட் இஸ் ஹியர் யூனி மாடுலஸ்ன்னு என்ன கான்செப்ட் போலார் ஃபார்ம்னு என்ன வரும் டிமூவியர்ஸ் தியரம்னு என்ன வரும் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா அதோட ஆர்குமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும் கியூப் ரூட்ஸ் ஆஃப் மைனஸ் யூனிட்டியும் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியும் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனல் என்ன வாட் இஸ் ரெப்ரசன்டிங் மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் அது ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வாட் we are going to do that means what doing the problem solving the problem. எந்த சாப்டரில் இருந்தாலும் இல்லைன்னா எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு ப்ராப்ளம்ன்றது ஒரு ஷார்ட் ஸ்பேனில் we can complete தான். தேங்க்யூ.